கொஞ்சம் உட்காந்துப்போம். சார் இன்றைக்கு ஓதின ஆயத்துக்களுடைய சுருக்கமான தப்சீரை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி வக்கஃபா வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பாத். நேற்று நேரம் ஓதாத்தினால முக்கியமான ஒரு சம்பவம் நேற்று ஓதப்பட்ட ஆயத்துக்கள் இருக்குது. கடைசி ரக்காயத்தில் ஓதப்பட்டது. அதில் அல்லாஹு தாலா பனி இஸ்ராயலுடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். وَإِذْ قَتَلْتُمْ نَفْسًا فَادَّارَأْتُمْ فِيهَا وَاللَّهُ مُخْرِجٌ مَا كُنْتُمْ تَكْتُمُونَ. இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், வயது கத்தல்தும், எப்பொழுது நீங்கள் ஒரு ஆத்மாவை கொலை செய்தீர்களோ, ஃபத்தாராத்தும் ஃபீஹா, அதுக்கு பிறகு அதில் நீங்கள் கருத்து வேறுபாடு பட்டீங்க, இதில் யார் கொலை செஞ்சாங்கிற பிரச்சனை வந்துச்சோ, அந்த நேரத்தை நினச்சி பாருங்கள். வல்லாஹு முஹ்ரிஜு மா குன்தும் தக்துமூன், எந்த விஷயத்தை நீங்கள் மறைச்சி கொண்டிருந்தீர்களோ அதை எல்லாம் வெளிப்படுத்துவான். ஃபக்குல்னா துரிபூஹு பிபாதிஹா, பிறகு நாங்கள் சொன்னோம் அந்த மையத்து மீது அந்த மாட்டுடைய ஒரு பகுதியை கொண்டு அடியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதுக்கு முன்னாடி ஆயத்துக்களில் மாடை அறுக்கும்படி சொன்ன சம்பவத்தெல்லாம் சொல்கிறான். பனி இஸ்ராயல்களில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார், பெரிய பணக்காரர். அப்போ அவருக்கு வராசத்துடைய சொத்துக்கு யாரும் இருக்கல்ல. ஒரு ரிவாயத்து படி ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தார், கல்யாணம் முடிக்காத பெண். அப்போ அவருடைய சகோதரனுடைய மகன் ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். மகளை முடித்தா முழு சொத்து தனக்கு கிடைச்சிடும். ஆனால் அவர் முடிச்சு கொடுக்கல. அப்போ அவர் அந்த பெண்ணை முடிக்க பார்த்ததும் அந்த சொத்துக்களுக்கு அதிபதி ஆகணும், சொந்த காரணம் ஆகணும்டா எண்ணத்தில் தான் கேட்டார். அப்போ அவர் முடிச்சு கொடுக்கல. அப்போ அதனால் இவர் திட்டம் போட்டு இவரை கொலை செய்யணும்னு முடிவெடுத்து அந்த சொத்துக்கள் அடைகிறதுக்காக வேண்டி, அப்போ மோத்தாகிட்டா அவர் கொல்லப்பட்டுட்டா அந்த பெண்ணும் அனாதை ஆகிடுவா, அதைத்தான் அடைஞ்சு கொள்ளலாம் என்ற திட்டமெல்லாம் போட்டுக்கொண்டார். வாலிபன் சகோதரனுடைய மகன், ரெண்டு மாதிரி ரிவாயத்து வருது. இரவில் கூட்டி கொண்டு போய் கொலை செஞ்சிட்டாரு. இன்னொரு வாய்த்துப்படி அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஒரு வியாபார கூட்டம் ஒன்று வந்துச்சு. அந்த வியாபார கூட்டத்தினர்கிட்ட வெளியிலேருந்து வியாபார கூட்டம் வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்கள்ட்ட இந்த பொருள்களை வாங்கி விற்றா தனக்கு நிறைய லாபம் கிடைக்கும், ஆனால் நான் அறிமுகமற்றோன் என்பதனால் எனக்கு அவங்க தரமாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பணக்காரர், உங்களை பற்றி மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நீங்கள் கூட வந்து சிஃபார்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் எனக்கு அவங்க வியாபார பொருள்களை தருவாங்க, நான் விற்று பெரிய லாபம் அடைவேன் என்று சொல்லி இவர் கூட்டிகிட்டு போனார். கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல அவரை கொண்டுட்டார். இவர் கூட்டி கொண்டு போனால் அவரை கொலை செய்கிறதுக்கு ஆண்டித்தான். அப்போ அவரை கொலை செஞ்சுட்டு அந்த மக்களுக்கு அந்த பிரயாண கூட்டம் தங்கி இருக்கக்கூடிய இடத்து பக்கத்தில் போட்டுட்டு இரவா வந்துட்டார். இப்போ காலையில் இவர் வந்து சாச்சா அல்லது பெரியப்பா எங்கன்னு தேடுறார். சாட்சியை கண்டீங்களா பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. இவர் கொண்டுட்டு இவர் தெரியாத மாதிரி. அப்போ அவன் சார் காணலை, இரவு போனார், எங்கன்னு தெரியாது. அவள் இவரை தேடி அலையிறார், அழுது கொண்டு போறாரு, தேடுறாரு, சாட்சியை காணும் அப்படின்ட்டு. அப்படி தேடி போனால் அந்த வியாபார கூட்டம் இருக்கிற திசையில் போனால் ஒரு மையத்தொன்று கை சுற்றி அவங்க நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யார் இவர், யார் கொண்டதுன்னு பேசி கொண்டிருக்கிறாங்க. இவர் போய் பார்த்தா இவருடைய பெரியப்பா, இவர் தான் போட்டு வந்தார், பெரியப்பாலே சாச்சா. அப்போ சொன்னார், இது என்ற சாச்சாலே பெரியப்பா, இவரை யாரு கொண்ட, நீங்கள தான் கொலை செஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு அவங்கள மீது பழியை போட்டார். பழியை போட்டு சொன்னால் நீங்கள் தான் கொலை செஞ்சுருப்பீங்க, அதனால் நீங்கள் தான் கொலை செஞ்சுருக்கிறீங்க, இவருக்கு தியத்து கொடுக்கணும். அதாவது கொலை செஞ்சதுக்கு பகரமாக 100 ஒட்டகங்கள் நீங்களே தரணும். இவனுடைய ஆசை அந்த 100 ஒட்டகத்தையும் எடுத்துக்கொள்ளணும், அவருடைய சொத்தையும் எடுத்துக்கொள்ளணும். பெரிய பிரச்சனை, நாங்கள் கொலை செய்யலை, எங்களுக்கே தெரியாது, நடந்த செய்தேன்னு தெரியாதுன்னு மறுத்தாங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, சரி வாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போகணுன்னு போனாங்க. மற்ற ரிவாயத்துப்படி அவங்களுக்குள்ளால சண்டை பிரச்சனைகள் வர அளவுக்கு வந்துட்டுது. அப்போ சொன்னாங்க, நாங்கள் அதுக்கு சண்டை பிடிக்கிறது, நபி தான் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நாங்கள் விஷயத்தை கொண்டு போவோம், அவங்க முடிவை சொல்லுவாங்கன்னு. இப்போ போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போனாப்புல அல்லாஹு தாலா இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு வழங்கினாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் அவங்க தங்கின இடத்துல மையத்திறந்ததுனால யார் கொலை செஞ்சுன்னு தெரியாது, அப்போ அவங்க தான் கொலை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் தியத்தை கொடுத்துருங்க 100 ஒட்டகங்கள்னு தீர்ப்பு வழங்கினாங்க. அவங்க சொன்னாங்க, 100 ஒட்டகம் கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள்கிட்ட இருக்கு வசதி, ஆனால் கொலை பள்ளி எங்களுக்கு எதுக்கு சும்மா வீணாக விழணும்,
நாங்கள் கொலை செய்யலை. அதனால் உங்களோட ரப்புட்ட கேளுங்க, இந்த விஷயத்தில் தெளிவான ஒரு முடிவு அல்லாஹ் இறக்க சொல்லி. அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எடுத்து துவா செஞ்சாங்க. துவா செஞ்சாப்புல அல்லாஹுத்தாலா அறிவிச்சு அல்லாஹுத்தாலா சொன்னான், நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்க, வயது கால மூசா லி கௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்கரா. அல்லாஹுத்தாலா உங்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் ஒரு மாட்டை அருங்கண்டு. இப்போ இந்த மக்கள் கேட்டாங்க, நாங்கள் கொலை பிரச்சனையில் வந்திக்கிறோம், நீங்கள் எங்களை என்ன அத்தத்தஹிதுனா ஹுசுவா, நீங்கள் என்ன எங்களை கிண்டல் பண்ணுறீங்களா, மாடை இருக்க சொல்கிறீங்களே, நாங்கள் வந்திக்கிறோம், யார் கொலை செஞ்சன்னு தெரியாது, அதை விசாரித்து முடிவு சொல்லுங்க, ஒன்று நீங்கள் சொல்லுங்க, மாடு அருங்கண்டு இதை என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. காலா அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நான் மடையனாகிறதை விட்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கிண்டலா, மார்க்கத்தில் கேலி பண்ணுறதா, இது மடையர்களுடைய வேலை, அப்படியான கூட்டத்தில் நான் ஆகுவதுட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மக்களோடையும் கொண்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ அவங்க சொன்னாங்க, மாடு அறுக்க சொன்னால் அறுக்க வேண்டியதானே, அறுத்திருந்தாங்கன்னா விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க அறப்படிச்சு கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கிண்டல் பண்ண, அதில் வேறு நோக்கங்களில் கேட்டாங்க. காலுது ஒலனா ரப்பக்க யுபையில்லனா மாஹிய, அந்த மாடு எப்படி இருக்கும்னு கேளுங்க ரப்பிடத்தில். ரப்பிட்ட கேளுங்கோ, எங்களுக்கு விளங்கப்படுத்த சொல்லி அந்த மாடு எப்படி இருக்கும். இது தேவையான இந்த கேள்வி. மாடுனா மாடு மாடு தான் வைக்கும், ஆடு மாறிக்காது, யானை மாறிக்காது, மாடு மாறிக்கும். இது எப்படி இருக்கும் விளங்கப்படுத்தி சொல்லுங்கன்னு கேட்க சொன்னானுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ருன். அவன் சொன்ன அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாடு இருக்கிறதே லா ஃபாரித், ஃபாரிதுன்னா வயது முதிர்ந்த மாடு கிடையாது, வலா பிக்ர் அது கன்னியானதும் கிடையாது. அப்படின்னா இது வரைக்கும் ஒரு குட்டி கூட போடாத மாடும் இல்லை. லா ஃபாரிதுன்னா குட்டி போட்டு முடிஞ்சு கிளட்டு மாடும் கிடையாது. அப்படின்னா நடுத்தரமாக இருக்கணும், குட்டி போடக்கூடிய தன்மையிலும் இருக்கணும். அவானும் பைனதாலிக், அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வயதுள்ளதாக நடுத்தர வயது மாடாக இருக்கணும். அவான் என்று சொல்வது மாடு, ஆடு மாடுகளில் அது ஒரு குட்டி போட்டிருக்கும், அதில் குட்டி இன்னொரு குட்டி போட்டிருக்கும். அப்போ அந்த வயசுள்ள மாட்டுக்கு தான் அவான்னு சொல்லுது. அப்படியான மாடாக இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, ஃபஃபலு மா துஅமரூன், சொல்லப்பட்ட மாதிரி செஞ்சிருங்க என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதே மானம் கேட்கல. அதுக்கு பிறகு அறப்படிச்சு கொண்டு தேவையில்லாத கேள்வி. காலது உலனா ரப்பக்க யுபையில்லனா மா லவ்னுஹா, உன் ரப்பிட்ட கேளுங்க அந்த மாட்டுடைய கலர் என்னன்னு சொல்லி. இது தேவையாது, மாட்டுடைய கலர் என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஹா பக்கரத்துன் சஃப்ரா, அது மஞ்சள் கலர் மாடாக இருக்கணும். மஞ்சள் கலர் மாடு, ஃபாக்கிஉன் லவ்னுஹா, அந்த கலர் சுத்தமான மஞ்சளாக இருக்கணும். அதில் வெள்ளையோ கருப்போ சிவப்போ எந்த கலரும் கலக்கக்கூடாது, துள்ளிகளோ புள்ளிகளோ எதுவும் இருக்கக்கூடாது. தசுருன் நாதுரீன், அது மட்டுமில்லை பார்க்குறவங்களுக்கு நல்ல கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய மாடாக வேறு இருக்கணும். அல்லாஹ் நான் கஷ்டப்படுத்தினான். இப்போ அதோடு நிப்பாட்டி கொள்ளலை, திரும்ப கேட்டான். காலதூலனா ரப்பக்கு யுபையில்லனா மாஹிய, என் மூசா அவங்க அல்லாட்ட கேளுங்கோ, எங்களுக்கு மாடுனா என்னென்னு விளங்கப்படுத்த சொல்லி. எப்படியான மாடுண்டாது, இன்னல் பக்கர தஷாபஹ அலைனா, என்ன எங்களுக்கு மாடுண்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்க, எப்படியான மாடோ தெரியான்னு சொல்லி. இவ்வளோ சொன்னதுக்கு பிறகு கூட இன்னும் எங்களுக்கு விளங்கல்ல, அல்லாட்ட கேளுங்க விளங்கப்படுத்தி சொல்லி கேட்டானுங்க. ஆனால் அதோடு இன்னொரு வார்த்தை பாவிச்சாங்க, வ இன்னா இன்ஷா அல்லாஹுல முஹ்ததுன், அப்படி நீங்கள் கேட்டு சொல்லிட்டீங்கண்டா இன்ஷா அல்லா நாடினால் நாங்கள் நேரான பாதையை அடைஞ்சு கொள்வோம், தெளிவான மாடு இதான்னு புரிஞ்சு கொண்டு அதை அறுத்துடுவோம்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பனி இஸ்ராயல்கள் இந்த 3வது தடவை இன்ஷா அல்லாஹ் மட்டும் பாவிக்கல்லாட்டி கேட்டுக்கொண்டே இருந்திருப்பானுங்க. மாடும் விடைய விஷயம் பெருசாகி கொண்டே போயிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பானுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தையை பாவிச்சதுனால தப்பித்து கொண்டாங்க. அதோட அவங்களோட விஷயம் லேசாச்சு. லேசல்ல, சிரமம் தான் அந்த விஷயம் முடிஞ்சது. இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால இன்னஹு யகூல், அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹா பக்கரத்துன் லா ஸலூலுன், அது எப்படியான மாடுன்னு சொன்னால், லா ஸலூலுன் துஸிருல் அர்த், பூமியை விதைச்சி அதில் இந்த தாழ்ந்த மாடாக இருக்கக்கூடாது, விவசாயத்தில் ஈடுபட்ட மாடாக இருக்கக்கூடாது. வலா தஸ்கில் ஹர்ஸ், அதே நேரத்தில் நீர் பாய்ச்சக்கூடிய, விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சக்கூடிய மாடாக இருக்கக்கூடாது. அப்படின்டா கண்ணியமாக இருக்கக்கூடிய மாடாக இருக்கணும். அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அது வயல் வேலை செஞ்சுருக்கக்கூடாது, விவசாயம் செஞ்சுருக்கக்கூடாது, தண்ணி இருக்கிற மாடாக இருக்கக்கூடாது, மஞ்சள் கலரில் இருக்கணும், இல்லை இந்த புள்ளிகளோ எதுவும் இருக்கக்கூடாது. முசல்லமத்துன் லாஷியத ஃபீஹா, பொதுவாக வயல் வேலை செய்யாமல் இருக்கிறண்டா தண்ணியில் காட்டி அந்த மாட்டு கால் உடைஞ்சிருக்கும், ஏதாவது குறை இருக்கணும். அல்லாஹ் அடுத்தே சொல்கிறான், முசல்லமா எந்த குறையும் இருக்கக்கூடாது.
லாஷியத்த ஃபீஹா, அதில் எந்த குறையும் இல்லாமல் சுத்தமான தெளிவான அழகான மாடாக இருக்கணும், அதில் எந்த காயங்களும் கூட இருக்கக்கூடாது. இப்போ சொன்னானுங்க காலு லா நஜியத்த பில் ஹக், இப்போ தான் நீங்கள் ஹக்கான விஷயத்தை கொண்டு வந்தீங்க, இப்போ தானே அவங்க சொன்ன மாடு நன்றி விளங்கிச்சுது. சரி, இப்போ மாடை தேடணும். மாடை தேடி போனானுங்க, அலைஞ்சு 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 ஒரு இடத்துல சொன்ன மாதிரி ஒரு மாடு இருந்துச்சு. அந்த மாட்டுடைய விலையை கேட்டால் சொன்னதை நான் விற்க தயாரில்லை, இதை நான் வச்சு கொண்டிருக்கிறேன், விற்க மாட்டேன். இல்லை இல்லை விற்கத்தான் வேணும், எங்களுக்கு தேவை, இது இந்த மாட்டை தான் நாங்கள் அறுக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ அவன் சொன்ன சரி மாடை விற்க விலை நீங்கள் எவ்வளோ தருவீங்க? இந்த மாடு தராசில் உட்கார வச்சு மறுத்தட்டு ஃபுல்லாக தங்கத்தால் நிரப்பித்தாரும் மாட்டைத்தாங்க. அதேல 10 மடங்கு அந்த மாட்டுடைய பாரம் அளவு தங்கத்தை ஒத்துக்கொண்டதுக்கு பிறகுதான் அவர் மாட்டை விற்றார். இன்னொரு காலத்துப்படி அந்த மாட்டை உரிச்சு தோல் ஃபுல்லாக தங்கத்தை நிரப்பி கேட்டார், கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த அளவு தாரன் ஒத்துக்கொண்டதுக்கு பிறகுதான் மாட்டை கொடுத்தாரு. சரி, ஃபதபஹூஹா, அந்த மாட்டை வாங்கிட்டு வந்து அறுத்தாங்க. வமாக்காது யஃஅலூன், ரொம்ப கஷ்டத்தோடு தான், முடியாத நிலைமையில தான் செஞ்சு முடித்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த அறுத்த மாட்டை எடுத்து பாருங்க, இதெல்லாம் ஒரு மோஜிஸா வெளிப்படுத்துகிறான். அது என்ன? அந்த மாட்டை அறுத்து அந்த மாட்டுடைய சதையை வெட்டி எடுத்து மையத்து மீது அடிங்க, மையத்து உயிர் பெற்றெழும்பும் அல்லாஹ் சொன்னான். அப்போ அந்த மாட்டை அறுத்து ஒரு துண்டு எடுத்து அந்த மனிதன் மீது அடித்தாங்க, மையத்து மீது. மையத்து எழுப்பினாரே, கேட்டாங்க உன்னை கொலை செஞ்சது யாருண்டு? இவன் தான் என்னுடைய சகோதரனுடைய மகன், இவன் தான் என்னை கொலை செஞ்சான்னு சொல்லிட்டு அவர் கீழே விழுந்து மௌத்தாயிட்டார். இப்போ இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கதாலிக்க யுஹ்யில்லாஹுல் மௌத்தா வ யுரீக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாக்கிலூன். இவ்வாறு தான் அல்லாஹு தஆலா மையத்துகளை, இறந்து போனவங்களை, மண்ணோட மண்ணானவங்களையும் கூட அல்லாஹு தஆலா திரும்ப உயிர்ப்பிப்பான். இதன் மூலமாக உங்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்துகிறான். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கவே என்பதற்காக வேண்டி. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ அத்தாட்சிகள் நீங்கள் பார்த்ததுக்கு பின்னாடியும் கூட சும்மா கசத் குலூபுக்கும் இம்பாதி தாலிக், உங்களோட உள்ளங்கள் எல்லாம் அதுக்கு பிறகு கல்லாகிட்டது. ஃபஹியக்கல் ஹிஜாரா, அது கல் மாதிரி கல்லாகிட்டது. அவ் அஷத்து கஸ்வா, அல்ல அதை விட கல்லுத்தன்மை வந்துட்டது, கல்லை விட கல்லாகிட்டது, அந்த அளவுக்கு கடினத்தன்மை உங்கள்கிட்ட வந்துட்டது. ஏண்டா வஇன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், ஏனென்றால் கல்கள் சிலதிக்குது, அதிலிருந்து ஆறுகள் கூட, ஊற்றுக்கள் கூட, ஆறுகள் கூட வெடிச்சு வருது. சிலதிலிருந்து வஇன்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா, சிலது வெடிச்சு அதிலிருந்து ஊற்று வருது, சிலதிலிருந்து ஆறே ஓடுது. வைன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹ், சில கல்லுகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால மலையிலிருந்து உருண்டு கீழே வந்து விழுது. அந்த மலைகள்லேருந்து கல்லுகள் வந்து விழுகிறதே, கல் மலையிலிருந்து, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அது உருண்டு விழுந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த அளவுக்கு இவர்கள் அத்தாட்சியில் பார்த்ததுக்கு பிறகும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ்வுடைய முடிவுகளை அவங்க மறுத்துட்டாங்க. இதே மாதிரி இன்றைக்கு ஓதின ஆயத்துக்களில் அல்லாஹு தஆலா ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த இந்த பனு இஸ்ராயில், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பனு இஸ்ராயில்கள், அந்த காலத்தில் இருந்தவங்க, ரசூலுடைய காலத்தில் இருந்த பனு இஸ்ராயில்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைதா அஹதுனா மீசாக்கக்கும் லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும் லா துஹ்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும் சும்மா அக்ரர்தும் வஅன்தும் தஷ்ஹதூன். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களிடத்தில் நாங்கள் உடன்படிக்கை செய்தோம். என்ன உடன்படிக்கை? நீங்கள் உங்களில் இரத்தங்களை ஓட்டக்கூடாது, உங்களுடைய இரத்தங்களை ஓட்டக்கூடாது. அப்படின்னா உங்களில் சிலரை கொலை செய்யக்கூடாது, உங்களில் சிலரை உங்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியாக்கக்கூடாது அநியாயமாக. இந்த உடன்படிக்கை மீது நீங்கள் சும்மா கருத்து ஒத்துக்கொண்டீங்க, சைன் வச்சிங்க, ஏற்றுக்கொண்டீங்க, அது சரி என்று நீங்கள் சாட்சி சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உடன்படிக்கையை செஞ்சாலும் கூட சுமந்தும் ஹாவுலா தக்துலூன அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களில் சிலரை நீங்கள் கொலை செய்கிறீங்க. வத்துஹ்ரிஜூன ஃபரீகம் மின்கும் மின் தியாரிஹிம், உங்களோட கூட்டத்தினரை அவங்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியாக்குறீங்க. தவாஹரூன அலைஹிம் பில் இஸ்மில் உத்வான், அவர்கள் மீது பாவமான காரியம், எல்லை மீறுவது போன்ற செயலை நீங்கள் செய்கிறீங்க. அதே நேரத்தில் வையா தூஹு முசாரா துஃபாதூஹும், அவங்களை யாராவது கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தால் நீங்கள் வாங்கி அவங்கள உரிமை விடுறீங்க. இது உங்களோட செஞ்ச அக்ரிமெண்ட்டில் இருக்குது, இந்த உடன்படிக்கையில். அடிமை யாராவது கைதியாக பிடிக்கப்பட்டால் அவங்கள உற்றணும், அதை நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் கொலை செய்கிறீங்க, அடுத்த பக்கம் ஒரு பகுதியை செய்கிறீங்க, ஒரு பக்கத்தை விடுறீங்க. வஹுவ முஹர்ரமுன் அலைக்கும் இஹ்ராஜுஹும், நீங்கள் அவங்கள வீடுகளிலிருந்து வெளியாக்க சொன்னது ஹராம், உங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்துச்சு, ஆனால் நீங்கள் செய்கிறீங்க. அஃபத்து மினூன பிபாதுல் கிதாப தக்ஃபுரூன பிபாத், என்ன நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்ட காரியத்தில் ரெண்டில் ஒன்றை செய்கிறீங்க, ஒன்றை விடுறீங்களா? சிலதை மீது ஈமான் கொள்றீங்க, சிலதை நிராகரிக்கிறீங்களா?
இது என்ன வேலை செய்றீங்கன்னு நல்லா கேட்குறாங்க. இது ரசூலுடைய காலத்தில் மதீனால 3 கூட்டத்தினர் இருந்தாங்க யஹூதிகளில். ஒன்று பனு கைனுகா, அடுத்து பனு நுவைர், அடுத்து பனு குரைவா. பனு கைனுகா பனு நுவைர் இவங்க 2 பேரும் ஹஸ்ரஜோட உடன்படிக்கை செய்திருந்தாங்க. பனு குரைவா இவங்க அவுஸ் கூட்டத்தாரோட உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க. அவுஸ் ஹஸ்ரஜ் இவங்க 2 பேரும் மதீனாவை சேர்ந்த முஷ்ரிக்கீன்கள். இவங்க தான் இஸ்லாத்துக்கு வந்து அன்சாரிகளாக மாறினாங்க. இந்த யஹூதிகள் 3 கூட்டம் இருந்தாங்க, 3 கோத்திரத்தார், பனு கைனுகா, பனு நுவைர், பனு குரைவா. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தாங்க நீண்ட காலமாக. பனு அவுஸும் ஹஸ்ரஜும் முஷ்ரிக்கீன்கள். அப்போ இவங்க 2 கூட்டத்தினர், அந்த 2 கபீலா பனு கைனுக்காவும் பனு நுவைரும் ஹஸ்ரஜோட சேர்ந்து கொண்டாங்க, அவுஸோட பனு குரைலா சேர்ந்தாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை பிடிக்கக்குள்ள அந்த யஹூதிகள் 2 கூட்டம் இவங்களோட சேர்ந்துக்குவாங்க, இவங்களோட சேர்ந்துக்குவாங்க. இவங்க 2 பேரும் சண்டை பிடிக்கக்குள்ள இவனோடும் அந்த யஹூதிகளை வெட்டுவானுங்க, அந்த யஹூதி இவனோட வெட்டுவானுங்க. இப்படி நீண்ட காலமாக பிரச்சனை. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நாங்களோட உடன்படிக்கை செய்திருந்தோம் யஹூதிகளை வெட்டக்கூடாது. எப்படி முஸ்லீமை கொலை செய்கிற மிகப்பெரிய பாவமோ இதே மாதிரி தான் ஒரு யஹூதியை கொலை செய்கிற பெரிய பாவம். நீங்கள் அதை மீறி என்ன செய்றீங்க, அவனோட சேர்ந்து கொண்டு இவனை உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்கள உங்களோட கோத்திரத்தார நீங்கள் வெட்டுறீங்க, நீங்கள் அவனை வெட்டுறீங்க, இதெல்லாம் கூடாது. அப்போ இதே நேரத்தில் இந்த கூட்டத்தினர் சொல்லி கொண்டிருந்தாங்க, எங்களில் நீங்கள் இப்படி சண்டை பிடிக்கிற நேரத்தில் சொல்லுவாங்க, ஒரு நபி வருவார், கடைசி நபி, அவர் எங்களில் தான் வருவார், அவர் வந்தால் நாங்கள் அவரோட சேர்ந்துக்குவோம், சேர்ந்தவங்களெல்லாம் அழிச்சிடுவோம். யார்? யஹூதிகள் அவங்கள பார்த்து சொல்லி கொண்டிருந்தாங்க, மதீனாவுடைய முஷ்ரிக்கீன்களை பார்த்து, அவுஸ் ஹஸ்ரஜை பார்த்து சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, குர்ஆன் இறங்கிச்சது, ரசூல்லா நபியாக வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு இவங்க ரசூல்லாவை தான் சொல்லி கொண்டிருந்தாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நபியாக வருவார், நாங்களோட சேர்ந்துக்கோமெல்லாம் சொல்லி கொண்டிருந்துச்சு. ரசூல்லா வந்ததுக்கு பிறகு அவங்க மறுத்துட்டானுங்க. ஏன்டா அவங்க எதிர்பார்த்தாங்க ரசூல்லா எங்கள்லேருந்து வருவாங்கட்டு, ஆனால் ரசூல்லா அவங்கலேருந்து வரல, அரபிகள்லேருந்து வந்தாங்க. அதனால் அந்த யஹூதிகள் மறுத்து நாங்கள் ரசூல்லாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா மதீனாவை சேர்ந்தவங்க அவங்க சொன்னாங்க, நீங்கள் தானே எங்களுக்கு எதிராக சொல்லி கொண்டிருந்தீங்க, நபி ஒன்று வருவார், வந்தால் நாங்கள் அவரோட சேர்ந்து கொள்வோம், அவரோட சேர்ந்து உங்களெல்லாம் அழிப்போன்னு சொன்னீங்க. இப்போ நபி வந்திருக்கிறாங்க, நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு கேட்டால் சொன்னாங்க, நாங்கள் பெற்றுக்கொண்ட அடையாளங்கள் அவர்கிட்ட இல்லைண்டு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், வலம்மா ஜாஅஹும் ரசூலுன் மின் இன்தில்லாஹி முஸத்திக்குல் லிமா மஅஹும் நபத ஃபரீக்கும் மினல் லதீன ஊத்துல் கிதாபல்லாஹி வராஅ ஸுஹூரிஹிம் கஅன்னஹும் லா யஅலமூன். எப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவங்கள்ட்ட இருந்த தௌராத்துடைய விஷயங்களை உண்மை பிச்சவராக வந்தாரோ, இப்போ யஹூதிகளுடைய ஒரு கூட்டத்தினர் பின்னால் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க நபியை மறுத்துட்டாங்க. அதுக்கு மேலுள்ள ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் சில யஹூதிகள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட 5 கேள்விகள் நாங்கள் கேட்குறோம், அந்த 5 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்வோம், நாங்கள் எந்த கருத்து வேறுபாடு எங்களுக்கு மத்தியில் வராதுண்டு. சரி கேளுங்கன்னு சொன்னாங்க. ரசூலா உடன்படிக்கை செஞ்சாங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க தானே, மறுக்க மாட்டீங்க ஓண்டு. முதலாவது கேள்வி என்ன, முதலாவது கேள்வி ஒரு நபியுடைய அடையாளம் என்ன, அலாமத்து நுபுவத்துடைய அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, தனாமு ஐநாஹு வலாயனாமு கல்புஹு, நபியுடைய 2 கண்கள் தூங்கும் ஆனால் உள்ளம் தூங்காது. அவர் தூங்குற நேரத்தில் உள்ளம் விழிச்சு தான் இருக்கு. நாங்கள் தூங்குற நேரம் கண்ணும் தூங்கிடும் உள்ளம் தூங்கிடும். ஆனால் நபிமார்களுடைய தன்மை என்றால் கண் தான் தூங்கும் உள்ளம் தூங்காது. சரி உண்மை சொல்லிட்டீங்க. 2வது கேட்டாங்க, ஒரு குழந்தை ஏன் ஆணாக பிறக்குது அல்லது ஏன் பெண்ணாக பிறக்குது? சில குழந்தைகள் ஆணாக பிறகு, சில குழந்தைய பெண்ணாக பிறகு, என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் மனைவி ஒன்று சேரும் பொழுது, ஆணும் பெண்ணும் ஒன்று சேரும் பொழுது, ஆணுடைய இந்திரியம் பெண்ணுடைய இந்திரியத்தை விட உயர்ந்துட்டுண்டா, கூடிட்டுன்னு சொன்னால், வேகம் கூடினா ஆண் குழந்தை பிறக்கும். பெண்ணுடைய இந்திரியம் கூடிட்டுன்னு சொன்னால், அல்ல என்னுடைய வேகம் கூடண்டா பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. சதக்த, நீங்கள் உண்மை சொல்லிட்டீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அது மாதிரி கேள்விகள் கேட்ட ஒரு 4 கேள்வி கேட்டது பிறகு சொன்னாங்க, எல்லாம் மொத்து சரி நீங்கள் சொல்கிறதே, ஆனால் இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது, அதுவும் சரியாக இருந்துட்டா நான் உங்களை ஏற்றுக்கொள்வோம். அது என்னன்னு கேட்டாங்க. உங்களுக்கு வகை கொண்டு வர்றது யாருன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஜிப்ரீலா, அவர் எங்களோட விரோதி, ஜிப்ரீலுக்கும் எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அவர் எங்களோட விரோதி, அதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டானுங்க.
ஜிப்ரீல் உங்களுக்கு விரோதி சொன்னால், ஜிப்ரீல் வார நேரத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆயத்துக்கள் யுத்தத்தை பற்றியும் இந்த சண்டையை பற்றியும் வேதனையை பற்றியும் கொண்டு வராரு. மீகாயில் வந்தால் அவர் ரஹ்மத்துடைய மலக்கு, மலை எடுத்துகிட்டு வரவர், பூமியில் செழிப்பு எடுத்துகிட்டு வரவர், நாங்கள் அவங்களை ஏற்றுக்கொள்வோம். சில மக்களுடைய தன்மை அதை ஒன்றை சொன்னால் அதுக்கு மாற்றமானதை தான் எடுக்க பார்க்குறாரு. மாற்றத்தை எடுத்தால் முந்தி சொன்னதை எடுக்க பார்ப்பாங்க. மீகாயில் தான் சொல்லியிருந்தா இல்லை ஜிப்ரீல் தான் சொல்லுவானுங்க. ஏன்னா ஏற்றுக்கிற தன்மை இல்லாதவங்க அப்படித்தான். ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லணும். ஹாஃபிஸ்மார் தொழிக்கிற இல்லைன்னு நாங்கள் தொழிக்காத்தினா நாங்கள் பள்ளிக்கு வரலன்னு சொல்லுவாங்க. ஹாஃபிஸ்மார் தொழிச்சா நேரம் கூட போது அதனால் வரலன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தொலைச்சா சரியான ஃபாஸ்ட் இப்படி தொலையலான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மெதுவாக தொலைச்சா சரியான மெதுவான்னு சொல்லுவாங்க. ஏன் வார ஐடியாவே கிடையாது. இது அல்லாஹ் பாதுகாக்கணும் யஹூதியருடைய தன்மை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட தௌராத்துடைய பாடம் நடந்து கொண்டிருக்கும். உமர் ரலியல்லாஹு அடிக்கடி போவாங்க. அந்த விஷயங்களுக்கு சரியான ஆச்சரியமாக இருக்கும். தௌராத்துடைய விஷயங்கள் குர்ஆன் உண்மைப்பிக்கக்கூடியதாக இருக்கும். ரசூலாட்ட குர்ஆனை படிக்கிறவங்க குர்ஆனில் தௌராத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களும் உண்மைப்பிக்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு. இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம். அதனால் அடிக்கடி போவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, உங்களோட ஆக்களில் நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நல்ல மனிதர். உமர் ரலியல்லாஹு பார்த்து யஹூதிகள் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இது என்ன காரணம்? இல்லை நீங்கள் அடிக்கடி எங்கள்கிட்ட வாரீங்க உட்காரீங்க. அவங்க சொன்னால் உங்களோட இருக்கக்கூடிய முகப்பத்தால் நான் இங்கே வாரில்ல. குர்ஆனில் உங்களுடைய பைபிளில் சொல்லப்பட்ட உங்களோட தௌராத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மைப்பிக்கப்பட்ட நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கிறேன். அதே நேரத்தில் குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களோட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது நான் பார்த்துருக்கிறேன். அப்படி பேசி கொண்டிருக்கும்போது ரசூல் அப்படி போனாங்க. அப்போ யஹூதியர் சொன்னாங்க, அந்த போகிறாரு உங்களோட ஆள், அவரோட போய் சேர்ந்து கொள்ளுங்க. அல்லது ஃபல் ஹக் பிஹின்னு சொன்னாங்க. ஃபல் ஹக் பிஹி அல்லது ஃபல் ஹக் பிஹியான்னு தெரியல. ஃபல் ஹக் மீன் அவரோட சேர்ந்து கொள்ளுங்கன்னு அர்த்தம். ஃபல் ஹக் பிஹின்னா ஹக் அவரோட தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உமர் ரலியல்லாஹு தான் பிடிச்சி கொண்டாங்க. உமர் ரலியல்லாஹு தான் கேட்டாங்க, நீங்கள் அவர் ஹக்குள்ளவர், அவர்கிட்ட ஹக்கானவர் உண்மையானவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு ஹக்கை விளங்கப்படுத்தி நான் அந்த அல்லாஹை கொண்டு கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கண்டு. அவங்க சொன்னாங்க, இல்லை மழுப்பினாங்க. அப்போ அவங்கள ஆலிமத்தர் இருந்தார். அவர் சொன்னார், இவர் எவ்வளோ உறுதியான உடன்படிக்கை செஞ்சு கேட்குறாரு, நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க, சொல்லுங்களே. இல்லை நீங்கள் தான் எங்களை பெரியவர், நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஆலிம் சொன்னார், உண்மையில் அவர் ஹக்கானவர் தான், அவரை மார்க்கம் உண்மையானது தான். அப்போ ஏன் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமிக்கிறீங்க? முறை தானே கேட்டாங்க. உங்களோட வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒரு ஹக்கானவன் ஏற்றுக்கொள்கிறீங்க சொல்கிறீங்க, அப்போ ஏன் நீங்கள் அவரை நபின்னு ஏற்று இஸ்லாத்துக்கு வராமிக்கிறீங்க? சொன்னாங்க, இல்லை என்று ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு வகை கொண்ட வாரால் தான் குழப்பம். யார்? ஜிப்ரீல். ஏன் ஜிப்ரீல் என்ன பிரச்சனை? இல்லை ஜிப்ரீல் அவர் எங்களோட விரோதி. மலக்குகள் எங்களுக்கு ரெண்டு மாதிரி குரூப் இருக்குது. ஒரு குரூப் எங்களுக்கு எதிரானவங்க, ஒரு குரூப் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். அது யாருன்னு கேட்டாங்க. குரூப் லீடரை ஜிப்ரீல் தான். யாரை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களோட விரோதி அவர் ஜிப்ரீல். ஏன் அவர் கொண்டு வரதெல்லாம் எங்களுக்கு எதிராகத்தான் கொண்டு வர, எங்களோட ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறாரு, யுத்தத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வராரு, வேதனையோட ஆயத்துக்களை கொண்டு வராரு. மற்ற கூட்டத்தில் யார்? மீகாயில், அவர் தான் லீடர், அவர் நல்ல மனுஷன். இப்போ அல்லாஹ் ஆயத்திறக்கினான், குல் மன் கான அதுவன் லி ஜிப்ரீல் ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذனில்லாஹி முஸத்திக லிமா பைன யதைஹி ஹுதன் வ புஷ்ரா லில் முஃமினீன். அப்போ உமர் ரலியல்லாஹு தான் கேட்டாங்க, ஜிப்ரீல் மீகாயில் எங்கன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் வலது பக்கம், மீகாயில் இடது பக்கம். அப்போ சொன்னாங்க, ஜிப்ரீல் வலது பக்கம் இரார், மீகாயில் இடது பக்கம்னு சொன்னால், நீங்கள் ஜிப்ரீலோட விரோதம் கொண்டு மீகாயிலோட ஒத்துமையாக இருந்தால் ஒரு நாளும் அவங்க ரெண்டு பேரும் அவங்கள நேசிக்கவும் மாட்டாங்க. யாருக்கு நடுவில், ரெண்டு பேருக்கு நடுவில் யார் இருக்கிறாங்களோ அல்லாஹ், அவனும் உங்களை நேசிக்க மாட்டான். நீங்கள் தான் வடிகட்ட முட்டாள்கள்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்து ரசூலாட்ட சொல்ல வந்தாப்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் இப்போ தான் இந்த ஆயத்துக்கள் இறங்கிச்சின்னு சொல்லி இந்த ஆயத்துக்கள் ஓதி காட்டினாங்க. சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் இந்த விஷயத்தை உங்கள்ட்ட சொல்கிறதுக்கு வந்தேன், எனக்கு முன்னாடி அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்துட்டான்னு சொன்னாங்க. இதில் அல்லாஹ் தஆலா சொல்லான், யார் அல்லாஹுக்கும் மலக்குமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கிறாங்களோ ஃபைன் அல்லாஹ் அதுவுல் காஃபிர், இவங்கெல்லாம் காஃபிர்கள், அல்லாஹ் அவர்களுடைய விரோதிகள். ஹைர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் விளங்கி குர்ஆனை ஓதுறதுக்கு அதன்படி அமல் செலுத்தும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு